NH44 காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. இப்போ நம்ம போகிறது ஜம்மு காஷ்மீர். அங்கே ஹலோ கைஸ், எங்களுக்கே தெரியாத ஒரு டனல், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கிங் தேடி அலையிறதா ரொம்ப கடுப்பு இருக்குது. பாதை சொல்லுது போகலாம் வாங்க, சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போச்சே, சுமந்து வந்த வேதனை காற்றுல போச்சே, இப்போ நான் தான் கண்டுபிடிக்கிறேன், இந்த பயணம் என்ன மீண்டும் படைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா NH44 காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. இப்போ நம்ம கரெக்டாக லியோ கேஃபேலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம போகிறது ஜம்மு காஷ்மீர். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்புறோம். எப்படி நைட் ஸ்டே அங்கே தான் நினைக்கிறேன், போனால் தான் தெரியும். போயிட்டு அங்கே பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன பிளேஸில் இருக்குது பார்த்துட்டு நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜம்மு காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எந்த லொக்கேஷன் இருக்குன்னு சீசன் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம் அங்கே போயிட்டு. இப்போ நம்ம ஆண்டு போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தான், 150 தான். ஸோ போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, பை. ஹலோ கைஸ், எங்களுக்கே தெரியாத ஒரு டனல், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரில் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அங்கே ஐ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தங்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக தான் அங்கே ரூம்ஸ் எதுவும் கிடைக்கல. வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஜம்முலேருந்து நைட்டில் கிளம்பி நம்ம டெல்லி நோக்கி வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஹரித்வார் கிட்ட வந்துட்டோம். அப்படி ஒரு 95 கிலோமீட்டர் கரெக்டாக சொன்னோம்னா. ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 7:15 ஆக போகுது. மணி கொட்டை விட்டு எப்பயும் போல தூங்கிட்டு வரேன். நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இங்கே தான் ஸ்டே. ஸோ பார்த்துக்கலாம். வண்டி சர்வீஸ் விட வேண்டிய டைம் வந்துருச்சு. 20,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இப்போ சர்வீஸ் வார்னிங் காட்ட ஆரம்பிச்சு. ஸோ இங்கே லோக்கலில் எங்கே மஹிந்திரா சர்வீஸ் சென்டர் பார்த்து சர்வீஸ் விடாங்க. ஸ்டேட்யூன். எல்லா வில்லேஜுமே பார்டர் சைட்லேயும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை கற்றுக்குவீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்க்கிங் தேடி அலையிறதா ரொம்ப கடுப்பு இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு இந்தியா கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே கார் பார்க்கிங் ஹெட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அதில் ரொட்டேஷன் அடித்து வந்தால் மட்டும் போதும். ரிட்டன் தெரியுது. ஓகே, நாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அங்கே நிறையா ஸ்டாச்சுலாம் இங்கே இல்லை. சுபாஷ் சந்திர போஸோட ஒரு ஸ்டாச்சுவும், அப்புறம் இங்கே வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இறந்தவங்களோட நினைவாக இங்கே நிறைய கல்வெட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்படிலாம் வாரில் சண்டை போட்டாங்கன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சால் நான் ஒரே ஒரு கிளிப் மட்டும் போடுறேன். பேலன்ஸ்னால் இங்கே வந்து பாருங்கள். அதே மாதிரி அந்த அசோகா இருக்கு இல்லையா, அந்த அசோகா கீழே நெருப்பு இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது. நைட்டாக சூப்பராக இருக்குது இந்த இடம். அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் எப்போயாவது ஒரு தடவை இந்த வார் மெமோரியல் அந்த மாதிரி இராணுவத்தில் இருந்தவங்களோட ஒரிஜினல் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த மாதிரி வார் மெமோரியலுக்கு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரிஜினலாகவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய இடம் இருக்குது, அதில் இது ஒன்று. நம்ம போன எங்கேயுமே வந்து வார் மெமோரியல் பார்க்க முடியல, பட் ஆனால் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. எனக்கு கேட்டால் அது சந்தோஷம். ஸோ மறக்காமல் லைஃப்பில் ஒரு தடவை இங்கே வந்து மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த இடத்தோட ஃபீலிங்கு அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை, பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு பூஸ்டம் ஆகுது. ஏன்னா சுற்றியும் கல்வெட்டு மட்டும்தான், இராணுவக்காரவங்களோட கல்வெட்டு. மிலிட்ரியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணி நம்ம நாட்டுக்காக உயிரை விட்டாங்களோ அத்தனை பேர்த்தோட நேமும் இதில். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா அது மேலே உட்காரக்கூடாது, சைடில் திண்டாக கொடுத்துருக்காங்க, அங்கே உட்காரலாம். தயவு செஞ்சு அங்கே உட்காந்துடாதீங்க, அங்கே வந்து அவங்களுக்கு மரியாதை தர்ற விதமாக வச்சுருக்காங்க.